நீங்களாம் சுந்தரியோட ரிலேஷன் தானே? சோமு போடா. சொல்லுங்க சார். அவங்களுக்கு உடனே ஒரு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். தாராளமா பண்ணுங்க டாக்டர். எப்படியாவது அவங்க உயிரை மட்டும் காப்பாத்திருங்க டாக்டர். பண்ணிடலாம். அதுக்கு தானம்மா நாங்க இருக்கோம். இவங்க ஆபரேஷனுக்கு உடனடியா 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. டேய் சோமு, வாடா வாடா, இப்படி வா. என்னம்மா என்னம்மா டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? ஆபரேஷன் பண்ணுமா பாட்டி, அதுக்கு இமிடியேட்டா 1 லட்சம் ரூபாய் கட்ட சொல்றாங்க. ஏண்டா பணம் கட்டணும்னு சொல்றாங்க, நீ வாயை பார்த்துட்டு நிக்கிற. வேற என்னமா பண்ண சொல்ற? நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி வேற ஏதாவது பேசி சமாளிக்க வேண்டியதானே? கிளவி கழுத்தை பார்த்தல, ஆஸ்பத்திரியே விலைக்கு வாங்கலாம். அம்புட்டு நகை போட்டிருக்கா. அவளுக்கு பண்ணிட்டு போட்டுமே, நம்மளுக்கு என்ன வந்துச்சு? ஆமா, இல்லாட்டி மட்டும் நீ பண்ணிடுவே. மாமா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. வீட்ல யார்கிட்ட பணம் இருக்கும், எங்க வச்சிருப்பாங்க, இல்ல வச்சிருப்பாங்களா, எதுவுமே எனக்கு தெரியல. வேணா சூர்யாவை கேட்டு பார்க்கலாம். இதான் சாக்குன்னு சொல்லி உன் சித்திக்காரி உச்சாணி கொம்புல ஏறி ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவா. அவகிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம். அழாதம்மா, பாட்டி நான் இருக்கேன்ல, என் சேனை தரேன். மதி வீட்டுக்கார்ட்ட கொடுத்து இதை கொண்டு போய் அடகு வச்சு பணம் வாங்கிட்டு வர சொல்லு. என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல பாட்டி. இப்ப எதுக்காக நீ கவலைப்படுற? என்கிட்ட பணம் இருக்கு, கிரெடிட் கார்டு இருக்கு. நீ எதுக்கும் பயப்படாத. டேய், ஆளாளு கூடி கூடி பேசிட்டு இருக்கிறாளுங்க. என்ன ஏதுன்னு தெரியாம நம்ம பேந்த முழிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்காது. வா, நம்ம போய் பக்கத்துல இருப்போம். போடா போ. மாமா, பாட்டி இந்த நகையை வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்ட சொல்றாங்க. என்ன சூர்யா இது? எதுக்கு இதெல்லாம்? என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கு. நீ முதல்ல நகையை பாட்டிக்கிட்டு கொடு. நான் போய் கவுண்டர்ல பணத்தை கட்டிட்டு வந்துடுறேன். நீங்களே இங்க இருங்க. பாட்டி. திவ்யா, ஒரு நிமிஷம் இங்க வாமா. வா, உட்காரு உட்காருமா. அழாத. வாமா. என்னம்மா நீ, எப்படி நீ இதுக்கு ஒத்துக்கிட்ட? என்ன சித்தி? உங்க அக்கா வீட்டுக்காரால எவ்வளவு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு உங்க அம்மா வந்து, என்ன பாஞ்சாலி பெரிய மனுஷன் நீ இருந்து இப்படி விட்டுட்டியான்னு கேட்டா என்ன சொல்றது? இப்ப அத்தை உயிரை காப்பாத்துறதை விட அவங்க கௌரவம் முக்கியம் இல்ல? ஏன் அவங்க இங்கே இருந்து அந்த பணத்தை கட்டிருக்க வேண்டியதானே? என்னம்மா நீ, நாம அவங்க கிட்ட கேட்கவே இல்லையே. இதெல்லாம் கேட்டுதான் கொடுக்கணுமா? அவங்களுக்கே தெரியாதா? அவங்கள பத்தி பேசாதீங்க சித்தி, விடுங்க. என்னம்மா நீ புரியாம பேசுற? என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா மாதிரி வருமா? அந்த பையன் பாவம் தங்கமான புள்ளதான், உதவி பண்ணணும்னு நினைக்குது. 1 லட்ச ரூபாய் எடுத்து டக்குன்னு கட்ட போயிடுச்சு. இல்ல, இதுக்கு மேல மேலன்னு போயிட்டு இருக்கோம். தம்பி தாக்கு பிடிக்குமா? அதுக்குதான் நீ அவசரப்பட்டியோன்னு சொன்ன. 1 லட்ச ரூபாய எங்களுக்கு கட்ட தெரியாதா? நானும் சோமும் கூட இப்பதான் யாருகிட்ட எவ்வளவு வட்டிக்கு வாங்கலான்னு பேசிக்கிட்டு தான் இருந்தோம். சரிம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இப்ப போயிட்டு உடனே வந்துடுறேன். என்ன சோமு, எதுவா இருந்தாலும் கூட இருந்து பத்திரமா பாத்துக்கோ. என்ன, இதோ வந்துடுறேன். வரமா. திவ்யா, வாமா போலாம். அழாதம்மா, அழாத. நான் பணம் கட்டிட்டேன் திவ்யா. இனி எதுவும் பிரச்சனை இல்லை.
என்னத்த உங்க பையன் எப்படி இருக்காரு? அவருக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு கோயிலுக்கு போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கல்ல, திவ்யா கிட்ட பேசுனீங்கல்ல, அவரை வெளியில விட்டுருவாங்கல்ல. அத்தை, திவ்யா என்னத்த சொன்னா? கேஸ வாபஸ் வாங்கிட்டால. என்னத்த எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ திவ்யா கேஸ வாபஸ் வாங்கல, அப்படிதானே? அவ என்னமா வாபஸ் வாங்குறது? இந்த கேஸ்ல உண்மை என்னங்கறத நிரூபிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்போ இது அவருக்கு கிடைச்ச பரிசா? அவர் என்னத்த அப்படி குத்தம் பண்ணாரு? இந்த வீட்டுக்கு உண்மையா திவ்யா மேல பாசமா தானே அத்தை இருந்தாரு? அவர் மேல இப்படி ஒரு கொலை பழி போடுறதுக்கு அவளுக்கு எப்படி அத்தை மனசு வந்துச்சு? இத பார் கவிதா, வெற்றிக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். நான் வளர்த்த பையனுக்கு இருக்கிற நன்றி விசுவாசம் பெத்த பொண்ணுங்க கிட்ட இல்லாம போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே என் பொண்ணு வீட்டுக்காக நான் பறிஞ்சு பேசிட்டு இருந்தேன். சத்தியமா சொல்றேன் கவிதா, என் பிள்ளை இதை செய்யல. எந்த காலத்திலயும் அவனுக்கு இப்படி ஒரு நினைப்பு வராது. எப்ப அந்த வேலைக்காரன் பையன் பேச்ச கேட்க ஆரம்பிச்சாலோ அப்பவே இவ்வளவு எனக்கு இல்லைன்னு ஆயிட்டா. அவன் தான் திட்டம் போட்டு என் பொண்ணை நம்ப வச்சிருக்கான்னா இவளுக்கு எங்க போச்சு புத்தி? இனிமே பேசுறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. அவங்க யாருமே எனக்கு வேண்டாம். என் பிள்ளைய எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். என் சொத்து அத்தனை வித்தாவது அவனை நான் வெளியில கொண்டு வருவேன். நீ தைரியமா இருக்க கவிதா. வக்கீலுக்கு போன் பண்ணிருக்கேன், வரட்டும் பேசிக்கலாம். தைரியமா இருமா, கவலைப்படாத. ஐயோ அக்கா, என்னக்கா இது? என்ன பஞ்சாலி, என்ன ஆச்சு? போச்சு, எல்லாம் போச்சு. என்ன சொல்ற பஞ்சாலி? நீங்க எதுக்கு இப்ப அதிர்ச்சி ஆகுறீங்க? நம்ம சம்மந்தி என்ன லேசுப்பட்ட ஆளா? நீங்க நினைக்கிற மாதிரி ஏடா கூடமா எதுவும் இல்ல. நம்மள மாதிரி இன்னும் எத்தனை ஆளுகளை அனுப்பி வைக்கிறது ரெடியா இருக்கோ என்னமோ. அக்கா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருவியாக்கா? ஆமாக்கா, ஆஸ்பத்திரின்னு கூட பார்க்காம திவ்யா பொண்ண நான் திட்டி விட்டுட்டேன். அக்கா, நீங்க எதுவும் பேசாம இருக்கிறத பார்த்தா என் மேல கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பின்ன என்னக்கா, உங்களை போய் அந்த மாதிரி பேசலாமா? நான்லாம் நயா பேச பிரயோஜனம் இல்லாதவ. அப்படி இருந்தா கூட என் மக சித்ரா என்னை பார்த்தோன்னே அப்படி பம்பி பதுங்குவா தெரியுமா? இதுவும் நம்ம பொண்ணு தானு கூப்பிட்டு திவ்யாக்கு புத்திமதி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள என்ன பயமுறுத்தி விட்டாங்களே. என்ன நடந்துச்சு பஞ்சாலி? அது ஏங்கா கேக்குறீங்க? 2 பேரையும் கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்த அடுத்த நிமிஷத்துல இருந்து ரத்தம் கொண்டாங்கிறான், ஊசியை வாங்கிட்டு வாங்குறான், மருந்து வாங்கிட்டு வர சொன்னேன் எங்கன்னு கேக்குறான். மதி புள்ளைய பெத்துட்டு பச்சை உடம்புக்காரி அவ பாட்டுக்கு கிடக்குறா. நான் மதியை பாப்பனா இவங்களை பாப்பனா? இருந்தாலும் நான் விடலையே. மனசுக்குள்ள மந்திரம் போட்ட மாதிரி இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி ஓடிட்டு இருந்தேன். எல்லாம் சரி, திடீர்னு அதுக்கு பணம் இதுக்கு பணம்னு நான் எங்க போவேன்? அப்படி இருந்து கூட பாருங்க, என் கையில இருந்த விலையில சோமு கையில இருந்த மோதிரம் எல்லாத்தையும் அடமானம் வச்சு கொடுத்தாச்சு. பணம் காய்க்கிற மரமே இருந்தா கூட பத்தாது போல இருக்கு. இப்ப என்னடானா சம்மந்திக்கு ஏதோ ஆபரேஷன் பண்ணுமா. 1 லட்ச ரூபாய் பணத்தை கட்டுங்க, அப்பதான் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. இதுல நம்ம விரோதி இருக்கான் பாருங்க, அந்த பையன் நான் பணத்தை கட்டுறேன்னு ஏதோ ஒரு அட்டையை தூக்கி வந்து நிக்கிறான். என்ன அப்படி பாக்குறீங்க? அதாக்கா அந்த பிரபு பையன் தான். எனக்கெல்லாம் அக்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அதுலயே போயிட்டு இருப்பேன். உங்களுக்கு பிடிக்கலங்கிறப்போ எனக்கு மட்டும் என்னக்கா? ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன்க்கா, என்கிட்ட காசு இருந்தா அந்த பையனை அங்கேயே மூஞ்சில் அடிக்கிற மாதிரி வெளியே போடான்னு சொல்லியிருப்பேன். என்ன பண்றது, அந்த அளவுக்கு பணம் என் கையில் இல்லையே.
இந்த பக்கம் சம்மந்தி அம்மாக்கு மேல கீழே மூச்சு டரு டருன்னு இழுக்குது. எனக்கு அடி வயிறு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. அந்த பக்கம் அந்த பையன் ஏதோ ஒரு அட்டைய கையில வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். சம்மந்தி உசுரா மானமான்னு பார்த்தேன். நம்மளுக்கு மானம் தானே முக்கியம். சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா கூட நம்ம சம்மந்தி சுந்தரி அம்மா மானஸ்தி. அதுகிட்ட நான் கத்துக்கிட்ட ஒரே பாடம் இதுதான்க்கா. அப்படி மானத்தை வித்து என் உசுரை காப்பாத்திட்டீங்களான்னு நாளைக்கு சம்பந்தி என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா எனக்கெல்லாம் உசுரே போயிருக்கா. சொல்லடி மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. இருந்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லக்கா. அங்க சம்பந்தியமா உயிருக்கு போராடிட்டு இருக்கு. வாங்கக்கா போலாம். இங்க பாருங்கக்கா, நான் ஏதோ அவங்களுக்காக வந்து உதவி கேட்கறேன்னு நினைக்காதீங்க. நான் எப்பவுமே உங்க பக்கம் தாக்கா. இந்த ஒரு தடவை செலவு பண்றத பத்தி நீங்க யோசிக்க கூடாதுக்கா. பணம் ஒரு பெரிய விஷயமா பஞ்சாலி? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவங்க சொந்தமா கம்பெனி வைக்க இடம் வாங்கி கொடுக்கணும்னு வெற்றி சொல்லிட்டு இருந்தா. அப்படிப்பட்டவனை போய் கொலைகாரன்னு சொல்லி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்திருக்காங்களே, இது கொஞ்சமாவது நியாயமா பஞ்சாலி? அதுக்கு புத்தி எப்பவுமே இப்படிதான்க்கா. அதுக்காக யோசிச்சீங்கன்னா அப்புறம் அந்த பிரபு பையன் செலவு பண்ணிட்டு எல்லாத்தையும் அவன் பண்ணதான் சொல்லிட மாட்டான். அப்புறம் நம்ம பக்கம் வீக்கா போயிரும்ல. 1000 தான் இருந்தாலும் சுந்தரி உங்க சம்பந்தி. அவங்கள நீங்க விட்டு கொடுக்க கூடாதுக்கா. எனக்கு தான் தெரியுமே, நீங்க கொடுத்தா அவங்க வாங்க மாட்டாங்க, வேண்டான்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த வீம்பு பிடிச்சிட்டு நிக்க முடியுமா? உங்களுக்கும் அவங்கள பார்த்து பேசுறதுக்கு சங்கடமா தான் இருக்கும். நான் எதுக்கு இருக்கேன்? பணத்தை என் கையில கொடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றக்கா, அந்த பிரபு பையன் செலவு பண்ணதா மட்டும் இருக்கவே கூடாது. அப்புறம் நம்ம வெற்றி தம்பிக்கு எதிரா சம்மந்தி வீட்டுக்காரங்களே ஒண்ணு சேர்ந்துருவாங்க. என்னக்கா, பணத்தை என் கையில கொடுக்கறதுக்கு யோசனையா இருக்கா? என்ன பஞ்சாலி நீ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கெல்லாம் காய்கறிக்காரன் ஒரு 8 நாள் ஜாஸ்தியா கொடுத்துட்டா கூட 8 நாளைக்கு தூக்கமே வராது. அதுக்கு தான் சொல்றேன், நீங்களும் என் கூட வாங்க. இரு பஞ்சாலி, கொஞ்சம் இரு, நான் வரேன். ஏமா, இது என்ன அநியாயமா இருக்கு? உன் புருஷனை பாக்குறப்பவே தெரிய வேண்டாம் எவ்வளவு தங்கமான குணமா இருக்கான்னு? இதெல்லாம் பொறாமமா? சரி விடுமா, எல்லாத்துக்கும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், அவன் பாத்துட்டு இருக்கான். உன் புருஷனுக்கு ஒன்னும் ஆகாதுமா. இது என் வாயால சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். உன் புருஷன் எவ்வளவு நல்லவரு. அவரு மனசை நோகடிச்சாங்கல்ல, அதான் ஆத்தாள மாமனும் இப்படி கிடக்குறாங்க. நான்லாம் எதையும் ஒரு நியாயமா பேசுற ஆளு. இந்த பஞ்சாலி, இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு, கொண்டு போய் கொடு. யாருகிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்றீங்க? இது நீங்க என்ன நம்பி கொடுத்த பணம். ஒவ்வொரு பைசாக்கும் நான் உங்களுக்கு கணக்கு சொல்லணும். ஆஸ்பத்திரி செலவு போக மிச்சம் இருக்கிற பணத்தை உங்க கையில ஒப்படைக்கிற வரைக்கும் ஏன் உசுறு என் கையில இருக்காது. எனக்கு பணத்தெல்லாம் திருப்பி தர வேண்டாம் பஞ்சாலி. திவ்யா என்ன பேச்சு பேசுனா பார்த்தல. அதை விடுங்கக்கா, அதுக்கு என்ன தெரியும்? அது சின்ன பொண்ணு. அது எல்லாத்தையும் தாண்டி உயிர் பிரச்சனைங்கிறதுனாலதான் நான் இந்த பணத்தையே தரேன். சீக்கிரம் எடுத்துட்டு போ. சரிக்கா. மேடம், வர சொல்லியிருந்தீங்களா? என்ன மேடம்? சார், வெற்றி எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். ஆமா சார், கொண்டு வந்துடலாம் மேடம். என் சீனியர் கேஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு. அவர் நேரம் உங்களை ஸ்டேஷனுக்கு வர சொன்னாரு. சார் இப்ப பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல சார். தம்பி எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். முதல்ல நீங்க ஸ்டேஷனுக்கு போயிருங்க வாங்க. மேடம். பஞ்சாலி, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போல. அங்க சோமு இருக்கான்ல, அவன் பாத்துக்குவான். பணம் தானே, அதை கொண்டு போய் மெதுவா கொடுத்துக்கிறேன். முதல்ல நம்ம தம்பி வெளியே கொண்டு வரணும், அதான் நம்மளுக்கு முக்கியம். இங்க பாருங்க, இந்த கவிதா பொண்ணு எப்படி அழுதுட்டு இருக்குன்னு. வாமா வாமா. வாங்கம்மா, வாங்க. வாங்க சார், உட்காருங்க. வணக்கம் சார், உட்காருங்கம்மா. வாங்க. சொல்லுங்க சார். சார், வெற்றியோட கேஸ் விஷயமா பேச வந்திருக்கேன். சார், அவரோட பெரியம்மா பொண்ணு ஸ்ட்ராங்கான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன செக்ஷன் போட்டிருக்கீங்க சார்? நான் இன்னும் அவரை விசாரிக்கவே இல்லை. சார், நாங்க வெற்றி கூட கொஞ்சம் பேசலாமா? தாராளமா போய் பேசுங்க. போங்கம்மா. என்னங்க வெற்றி, உங்களுக்கு போய் அங்க இந்த நிலைமை,
இந்த வீட்டுக்கு நாய பைய உழைச்சிங்கல்ல, உங்களுக்கு நல்ல சன்மானம் கிடைச்சிருக்கு பாருங்க. ஏய் பய மூடு. உன் புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு நினைச்சு நீ அழுதினா அதுக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என் பெரியம்மா வீட்டை பத்தி பேசின சும்மா இருக்க மாட்டேன் சொல்றேன். என்ன சண்டை மூட்டி விடலான்னு பாக்குறியா? இல்லங்க. என்ன வெற்றி நீ அவகிட்ட எதுக்கு சண்டைக்கு போற? அவ வருத்தம் அவளுக்கு. அதுக்காக அவ என்ன வேணா பேசிடலாமா? உண்மையா இது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போனா கூட எனக்கு கவலை இல்லை பெரியமா. இது மூலியமா என்னைக்காவது என் தங்கச்சிக்கு என்னை பத்தி தெரியும் இல்லையா? இங்க பாருங்க தம்பி, இப்படி எல்லாம் இருக்காதீங்க. பின்ன எல்லாரும் உன்ன மாதிரியும் சந்திராக்கா மாதிரியுமா இருப்பாங்க? ஆமா தம்பி, அக்கா திவ்யா கிட்ட உனக்காக எப்படி எல்லாம் கெஞ்சினாங்க தெரியுமா? இந்த கேஸ வாபஸ் வாங்குன்னு கத்துது கதறுது. கொஞ்சம் கூட மனசே இறங்கலையே அந்த பொண்ணு. எல்லாம் அந்த குடும்பத்துல அப்படி தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அத நம்ம சும்மா விடக்கூடாது தம்பி. இப்படி அவங்க பண்றது. அதுல இந்த பிரபு பையன் இருக்கான் பாரு, அவன் மூஞ்சி பாக்குறப்பவே தெரியுது அவன் பிராடு பையன்னு. அவன் அங்க நின்னுட்டு பண்ற ஐச்சாட்டி இருக்க, ஐயோ தாங்க முடியல. ஏன் சம்பந்தி வீட்டுக்காரங்க இருக்காங்களே, அவங்களுக்கு எப்பவுமே நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னே தெரியாது. வழிய போய் சாக்கடையில் விழுந்துட்டு அப்புறம் ஐயோ போச்சேன்னு கத்துவாங்க. சார், திவ்யா எங்க வீட்டு பொண்ணுதான் சார். அதுதான் கேஸ் கொடுத்துருக்குது. ஆனா வாபஸ் வாங்க மாட்டேங்குது. இந்த தம்பியை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடணும் சார். எப்படி கொண்டு வர்றது? இத பாருங்க வெற்றி, இது ஒண்ணும் பெரிய கேஸ்லாம் இல்ல. ஈஸியா உடைச்சிடலாம். ஜாமீன் கூட உடனே வாங்கிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். வாங்க, என்ன விஷயம்? சார், போரூர் மாதாநகர் மெயின் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல? ஆமா. ஒரு பையனும் அம்மாவும் பைக்ல வந்திருக்காங்க. என் பையன் நம்ம கார்ல வந்திருக்கான். ஆக்சுவலா பைக்ல வந்த பையன் மேலதான் ஏதோ மிஸ்டேக்கா. அந்த பையன் கவனிக்காம வந்து கார்ல மோதிட்டான். இவன் பயந்து போய் அங்க இருந்து காரை நிறுத்தாம வந்துட்டான். வேணும்னு செய்யல சார். நான் தான் இவனுக்கு தைரியம் சொல்லி இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். என் பையனா இருந்தாலும் இவன் பண்ணது தப்பு தானே. இவனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு உண்மையை சொல்லுவான். தயவு செய்து அடிச்சிடாதீங்க சார். நல்ல வேலை சொன்னீங்க. விஷயம் தெரியாம நாங்க வேற ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டோம். என்ன பாக்குறீங்க? இவரைத்தான். சாரி சார், சிரமத்துக்கு எங்களை மன்னிக்கணும். பரவாயில்ல சார், நியாயமா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். வேற ஒருத்தரா இருந்தா உங்களை மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. உண்மைதான் சார். சில பேர் இன்சூரன்ஸ்க்காவது வந்துருவாங்கல்ல. அதான் அவரே வந்துட்டார்ல. நீங்க எல்லாம் கிளம்புங்க. சரிங்க சார், தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார். சரி சார், இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். பரவாயில்ல. வெற்றி வாப்பா. சரி பெரியமா. சார் தேங்க்ஸ் சார். வந்துடுறேன், போங்க. தம்பி, நீ அங்க போய் உட்காரு. சார், நீங்க வாங்க. ஓ சார். அம்மா நீங்க போயிட்டு இருங்க, நான் மத்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். அப்பா எப்படி பாருங்கக்கா, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் ஆயி போச்சு. எனக்கு தலையா சுத்துது போக்கா. இப்படி எல்லாமா பெத்த புள்ளைய ஆத்தாக்கு எதிராக திருப்பி விடுவாங்க? என்னவோ போங்க. சரி வாங்கக்கா, முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போலாம். அதான் பணம் இருக்குல்லக்கா, நீங்களே வந்து உங்க கையால அவங்களுக்கு கொடுத்துருவீங்கன்னு தான். அந்த பணம் போய் தொலையட்டும் பாஞ்சாலி. என் பிள்ளை எந்த பிரச்சனையும் இல்லாம வந்துட்டான்ல, எனக்கு அதுவே போதும். நான் முதல்ல இவனை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். இந்த பணத்தை கொண்டு போய் நீ அவங்க கிட்ட கொடுத்துரு. சரிக்கா, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே செஞ்சிடறேன். சரி பாஞ்சாலி, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். வாப்பா, வாமா. வரோம்.